ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 8th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 9th லெசன் பார்ப்போம். அதே மாதிரி மெட்ரிக்கில் 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்டுக்கெலாம் ஃபுல் பாடத்தையும் முடித்தாச்சு. 7th ஃபுல் பாடம் முடித்தாச்சு. 4th 5th கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நீ மற்ற ஸ்டாண்டர்டுக்கு புக்கு கிடச்சா அடுத்தடுத்து போடலாம். அதே மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கு கிடச்சாலும் அடுத்தடுத்த லெசனில் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தடுத்த லெசன் பார்க்கலாம். இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டுக்கு 9th லெசன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது 460வது வீடியோ. இது வரைக்கும் 459 பார்த்துருப்போம். இது 460வது வீடியோ. பார்க்கலாமா? சத்தியகி ஈஸ்வர்கை அப்படின்னா உண்மையே கடவுள். அந்த இதில் ட்ரூத் இஸ் காட், அதில் நம்ம பிரசன்ன அவர் உத்தர், கொஸ்டின் ஆன்சர், கேள்வி பதில். ரிஹத் ஸ்தான் அப்படின்னா நிரப்புக, கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ரிஹத் ஸ்தான். சஹிஸ்தான்னு சொல்லலாம். சரியான இடத்துல அந்த பொருள் எடுத்து அந்த இடத்துல எழுதணும்னு சொல்லலாம். ரிஹிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேஜி சப்தோங் அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம அர்த்தம் எழுதணும். ஒரு ஹிந்தியில் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை ஆங்கிலத்தில் எழுதணும். பார்க்கலாமா? இது மகாராஜா ஹரிச்சந்திரனோட கதை. இப்போ ஹரிச்சந்திரன் உண்மையே பேசுவாங்கள்ல, அந்த ஹரிச்சந்திரன் கதை நிறையா பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த கதையில் ஒரு இதை பார்ப்போம். மகாராஜா ஹரிச்சந்திர கைசே வியக்தித்தே அப்படின்னா மகாராஜா ஹரிச்சந்திரன் எப்படிப்பட்ட நபர்? மகாராஜா ஹரிச்சந்திரன் உதார் அவுர் ஈமான்தார் வியக்தித்தே அப்படின்னா மகாராஜா ஹரிச்சந்திரன் தாராளமான பெருந்தன்மை குணமும் இருக்கும். தாராளமான குணம், அதாவது பெருந்தன்மையோடு இருக்கிற குணம். நேர்மையும் கொண்ட நபர், தாராளமான ஹெல்ப் பண்ணுற குணம், தாராளமான பெருந்தன்மையாக இருக்கிற குணம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணம் தாராளமான குணம், பெருந்தன்மை குணம்னு சொல்லலாம். இப்போ தாராளமான குணமும் நேர்மையான கொண்ட நபர் அப்படின்னா இப்போ மகாராஜா ஹரிச்சந்திர அப்படின்றது அந்த இது பேர். உதார் அப்படின்னா தாராளமானன்னு பெருந்தன்மையானன்னு 2 அர்த்தம் இருக்குது. அவர் ஈமான்தார் அப்படின்னா நேர்மை. அவர்னா மற்றும் அண்டு. ஈமான்தார் வியக்தி தே அப்படின்னா கொண்ட நபர் அப்படின்றதுக்கு வியக்தி. இப்போ மகாராஜா ஹரிச்சந்திர உதார் அவர் ஈமான்தார் வியக்தி தே. உதார் ஈமான்தார் வியக்தி, அந்த 3 வார்த்தைக்கு தான் நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ பொருள் பார்க்கணும். ஏன்னா பேர் மகாராஜா ஹரிச்சந்திர. தேன்றது நம்ம இருந்தார்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது தேன் முடியும்னு நம்ம அதை பார்த்துருக்கோம், ஃபார்முலாவே பார்த்துருக்கோம். இப்போ உதார்னா தாராளமான பெருந்தன்மையான குணம், ஈமான்தார்னா நேர்மை, வியக்தினா அந்த கொண்ட நபர் அப்படின்ட்டு. அடுத்து புறா சமய ஆனே பர் வியக்தி கியா பன் சக்தாகை அப்படின்னா கெட்ட காலம் வரும்போது அந்த ஒரு நபர், வியக்தினா நபர் ஒருவர், கியா பன் சக்தாகை அப்படின்னா என்ன ஆக முடியும்? கெட்ட காலம் வரும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்க? அந்த நம்ம நல்ல குணத்தை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு, நம்ம இப்படி தப்பு பண்ண என்ன அப்படின்னு தோணிடும். கெட்டதாக ஆக முடியும். அதனால் என்ன ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கெட்ட காலம் வரும்போது ஒருவன் என்ன ஆக முடியும்? இந்த வியக்தின்றது நபர், புறான்றது கெட்டது, சமயன்றது நம்ம சமயன் ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். புறா அப்படின்னா நல்லது. அது ஆப்போசிட் ஸ்பேஸில் அச்சா புறா நம்ம படிச்சிருக்கோம். இப்போ புறானா கெட்ட, அச்சானா நல்ல. இப்போ புறா அப்படின்னா கெட்ட காலம். ஆனேபர் அப்படின்னா வரும்போது அப்படின்னு. வியக்தி நபர், கியா என்ன, பன்னா என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும், என்ன பன் பனா நம்ம அதுவும் நம்ம மேக்ஸிமம் வருஷத்தை பார்த்துருக்கோம். சக்தான்னா முடியும். சக்தான் முடிகிற வேறு ஆரம்பிக்கிற வேணும் என்று ஆரம்பிக்கும் போது சக்தான் வரும் அப்படின்றத நம்ம ஒரு வேர்டை வச்சு அதை சென்டென்ஸ் அமைக்கிறதையும் பார்த்துருக்கோம். நீங்கள் முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் சக்தானா முடியும்னு. இப்போ கெட்ட காலம் வரும்போது ஒருவன் என்ன ஆக முடியும்? புறா சமய ஆனேபர் வியக்தி கோ பேய்மான் அப்படின்னா நேர்மையற்றவராக, அதாவது கெட்டவனாக அப்படின்னு வச்சுக்கலாம்.
கெட்டவராக, நேர்மையற்றவராக ஆக முடியும். நல்லவன் வந்து கெட்டவனாக மாற முடியும். அப்படி நல்லவனாக இருந்து என்னத்தை கண்டோம் அப்படி கெட்டதை செய்ய மனசாக வந்துடும் அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே வந்து கொஸ்டின்லேருந்து அப்படியே பார்த்து எழுதிடலாம். இந்த கியான்ற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு பேயுமான் அப்படின்னு மட்டும் சேர்க்கலாம். நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல அந்த வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்றது தெரியாதுன்றதுக்காக திரும்பி அதே கொஸ்டின் இருக்கிறதே அப்படியே எழுதி எந்த இடத்துல எந்த வார்த்தை வரும் பேயுமான் அப்படின்றது கெட்டவனாக, நேர்மையற்றவராக அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றினா போதும். அதை அப்படியே எழுதிடலாம். புறா சமய ஆணைபர் வியக்திக்கோ இந்த கியான்றதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பேயுமான் அப்புறம் பனா சக்தாகை அப்படின்னு சொல்லலாம். கிருஷி நே ஃபிக்ஸா மேங் கியா மாங்கா அப்படின்னா முனிவர், கிருஷினா முனிவர், ஃபிக்ஸாமேங் அப்படின்னா தானமாக பிச்சையாக வேண்டுதல் மாதிரி பிச்சை மாதிரி கேட்குறது. ஃபிக்ஸான பிச்சைன்னு சொல்லலாம், தானமாக வேண்டுறது. என்ன கேட்டார் அப்படின்னா கியா மாங்கா அப்படின்னா வேண்டி கேட்குறாரு மாங்கா அப்படின்னு. இப்போ என்ன வேண்டினார், என்ன கேட்டார். அப்போ கிருஷினே ஃபிக்ஸாமேங், அதுவும் கொஸ்டின்லேருந்தே அப்படி எழுதுறது. கிருஷினே ஃபிக்ஸாமேங் சாரா ராஜ்ய அப்படின்னா முழு ராஜ்யம், சாரா ராஜ்ய. தன் தௌலத் அப்படின்னா செல்வம் சொத்து, தன்னா தனம் செல்வம், தௌலத்துனா சொத்து வெல்த்து அப்படின்றது. ஆதிக்கு மாங்கி அப்படின்னா ஆகியவற்றை கேட்டார், ஆகியவற்றை முதலியவற்றையும் சொல்லுவோம்ல அதே ஆதி. ராஜா ஹரிச்சந்திரக்கே புத்திரக்கி மவுத் கைசேகி, மவுத்னா சாகுறது, எப்படி இறந்தார், எப்படி இறந்தான் அவங்க மகன். ராஜா ஹரிச்சந்திரக்கி புத்திரக்கி, புத்திரனா மகன், மவுத் அப்படின்னா இறந்துடுறது, கைசே அப்படின்னா எப்படி நடந்தது, குயி நடந்தது இல்லை எப்படி இறந்தான் அப்படின்றது. ராஜா ஹரிச்சந்திரக்கி புத்திரக்கி மவுத் அப்படின்னு அது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு சாம்கே காட்னேசே குயி அப்படின்னா பாம்பு கடித்ததுனால இறந்தான் அந்த பையன் அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரன் மகன் பாம்பு கடித்ததால் இறந்தான் அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரக்கி புத்திரக்கி மவுத் சாம்கே காட்னாசே குயி. ராஜா கி பரீட்சா கவுன் லே ரகாத்தா அப்படின்னா ராஜாவை சோதனை செய்து கொண்டிருந்தவர் யார் அப்படின்னு ஒரு முனிவர். அந்த முனிவர் பேர் என்ன, அந்த கவுனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம முனிவர் பேரை எழுத போகிறோம், விஸ்வாமித்ர அப்படின்னு. இப்போ ராஜா கி பரீட்சா ரிச்சி விஸ்வாமித்ர லே ரஹே தே, ரஹே தேன்னு எதுக்கு வருதுன்னா நம்ம விஸ்வாமித்ர முனிவர்னு சொல்லி நம்ம அவரை மரியாதையாக சொல்கிறதுனால ரஹே தே அப்படின்னு. மரியாதையாக சொன்னாலும் ஃப்ளூரல் ஃபார்மில் சொன்னாலும் ரஹே தேன்னு வரும். நம்ம அதுவும் ரஹா ரஹின்னு பார்த்துருக்கோம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்காலம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரஹே தே அப்படின்னு. அந்த்மே ரிஷினே கியா கியா, முடிவில் முனிவர் என்ன செய்தார். அந்த்மேங், அந்த்னா முடிவு, முடிவில் அப்படின்னும்போது மேங்கு. அந்த்மேங் ரிஷினே கியா கியா என்ன செய்தார். கடைசியில் அந்த்மேங் ரிஷினே ராஜா ஹரிச்சந்திரக்கா ராஜ்ய அப்படின்னா அவரோட ராஜ்யத்தை எல்லாத்தையும் வாங்கினால திரும்பி பிச்சை கேட்டு வாங்கினாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டார். அவர் உனக்கு பத்னி லவுட்டாக்கி அப்படின்னா அவரோட ராஜ்யத்தையும், அவர்னா மற்றும் உனக்கு பத்னி லவுட்டானா திருப்பி தர்றது, லவுட்டா தீ. சாத்ஹி அப்படி திவ்ய சக்தி சே அப்படின்னா சாத்ஹி அப்படின்னா உடன், சாத்னா உடன் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதோடு இல்லாமல் அப்படி திவ்ய சக்தி சே அப்படின்னா திவ்ய சக்தினா தன்னோட தெய்வ சக்தியால் உன்கே அவரோட புத்திர கோபி ஜீவத் கர்கியா அப்படின்னா அதை உயிர்ப்பித்து கொடுத்தார். செத்துட்டாங்கள பாம்பு கடிச்சதுனால இறந்துட்டான் அந்த பையன், அதை திரும்பி உயிர்ப்பித்து கொடுத்தாரு. இந்த முடிவில் முனிவர் ராஜா ஹரிச்சந்திரனுடைய ராஜ்யம்
மற்றும் அவருடைய மனைவியையும் திருப்பி தந்தார். அத்துடன் தன் தெய்வீக சக்தியால் ஹரிச்சந்திரனுடைய மகனை கூட உயிர்ப்பித்து கொடுத்தார். இப்போ சஹி சப்தோங் அப்படின்னா ஃபில்லப்ஸு. மகாராஜா டேஸ் ஏக் மகான் ராஜா அப்படின்னா மகாராஜா பேர் என்னது? ஹரிச்சந்தர். ஹரிச்சந்திர ஏக் மகான் ராஜா பெரிய நேர்மையான நல்ல ராஜா, பெரிய ராஜா, முக்கியமான ராஜா அப்படின்னு. மகாராஜா ஹரிச்சந்திரன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார், ஒரு முக்கியமான ராஜாவாக இருந்தார். வக் பகுத் அதிக் தயாளு அவர் உதார்பீதே அப்படின்னா அவர் மிக அதிக இரக்கம், தயாளு அப்படின்னா இரக்கம், மற்றும் உதார் அப்படின்னா தாராள குணம் கொண்டவராக இருந்தார். மை மான்தா ஹூங்கி வக் ஈமான்தார் ஹை அப்படின்னா நான் நம்புகிறேன் அப்படின்னா மை மான்தா ஹூங் அப்படின்னா நான் நம்புகிறேன். வக் அப்படின்னா அவர், நேர்மையானவர் என்று அப்படின்னா கீ என்னும்போது என்றுன்னு வருது. இப்போ நேர்மையானவர் என்று அதை நம்ம அந்த வார்த்தைக்கு நேரம் உங்களுக்கு என்ன தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். மை மான்தா ஹூங் அப்படின்னா நான் நம்புகிறேன். வக் அவர், நேர்மையானவர் என்று அப்படின்னு அந்த வார்த்தைக்கு நேரம் வரணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம எப்படி சொல்லலாம், அவர் நேர்மையானவர் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நீங்கள் அந்த வார்த்தைக்கு நேரம் என்ன அர்த்தம் தெரியணுன்றதுக்காக அதில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அவர் நேர்மையானவர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. उन्हें अपना कर्ज चुकाने के लिए अपनी पत्नी और बेटे को बेचने पड़ा அப்படின்னா கர்ஜ். அங்கே கர்ஜ்னா கடன்களை. இந்த படையக்கான்றது நம்ம அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி அவர் தன் கடன்களை அடைப்பதற்காக மனைவி மற்றும் மகனை விற்க வேண்டியதாயிற்று அப்படின்னா அந்த பேஜ்னால் விற்கிறது நம்ம இந்த வேர்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஆக்ஷன் வேர்ட்ஸில் பேஜ்னா விற்கிறது, விற்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னுமா பேஜ்னா படா. அப்படி பத்னினா மனைவி அண்ட் பேட்டேனா மகன். சத்தியகி ஹமேஷா ஜீத் ஹோதிகை சத்தியமே எப்போதும் வெற்றி பெறும். மை உஸ்கே விஸ்வாஸ் கோ கபி நஹி தோட் சக்தா அப்படின்னா விஸ்வாஸ்ன்றது ஆன்சர். அப்படின்னா என்னால் அவனின் நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்க முடியாது. இது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதுறது. அப்படின்னா தயாளு அப்படின்னா இரக்கம், கைண்டு. இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஆங்கில வேர்ட்ஸ். நீங்கள் அது என்ன அர்த்தம் தெரியட்டுன்றதுக்காக நான் தமிழ் எழுதியிருக்கேன். இங்கிலீஷில் மட்டும் எழுதலாம். இங்கிலீஷில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஆங்கேஜி சப்தை தான் கேட்டிருக்காங்க. கைண்டு. ஈமான்தார் அப்படின்னா ஹானஸ்ட், நேர்மை. ராஜா அப்படின்னா கிங், அரசன், மன்னன். ஃபிக்ஸா அப்படின்னா தானமாக கேட்குறது, பிச்சையாக கேட்குறது. சத்திய அப்படின்னா ட்ரூத், உண்மை. மாலிக் அப்படின்னா மாஸ்டர், முதலாளி. பிரசன்னு அப்படின்னா இன்னு, பிரசன்ன இல்லை பிரசன்னு, இன்னு, 2 இன்னு. இப்போ ஹேப்பிலி சந்தோஷம். உதார் அப்படின்னா தாராள குணம், பெருந்தன்மை குணம். கிருஷி அப்படின்னா முனிவர். தேவ் அப்படின்னா கடவுள். ஆம்தனி அப்படின்னா இன்கம், வருமானம். விஜய் அப்படின்னா வெற்றி. மர்ஹட் அப்படின்னா ரியல் கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டு. பிரான் அப்படின்னா லைஃப், வாழ்வு. பரீட்சா அப்படின்னா தேர்வு, எக்ஸாமினேஷன். ஒரு தேர்வுனா நம்ம பரீட்சை எழுதுகிற இது மாதிரி இல்லை, நல்லவனா கெட்டவனா நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த தேர்வு. பத்னி அப்படின்னா ஒய்ஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.